Hi Mystic Soul, welcome to Mystic Infinity. Today வந்து உங்களோட ஈவினிங் தாட்ஸை பற்றி பார்க்கலாம். கார்டை சஃபிள் பண்ணிக்கிறேன். உங்களோட நேமை வந்து 3 times ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க. அவங்க மனசில் நினச்சிக்கோங்க. இந்த கார்டு எனர்ஜியோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்போ தான் வந்து நமக்கு அவங்க எனர்ஜியை வந்து நம்ம பிக் பண்ண முடியும். அவங்களோட ஈவினிங் தாட்ஸ் இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கிறதுக்கு முதல் நாள் ஈவினிங் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்களை பற்றி என்ன அவங்க திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரீடிங் எடுக்கலாம். என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். கனெக்டிவோட பர்சன் ஈவினிங் டைம் அவங்களையும் அவங்களோட கனெக்ஷன் பற்றியும் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க யூனிவர்ஸ் சொல்லுங்கள். கார்டு ரிவீல் பண்ணிக்கலாம். இந்த ஈவினிங்கில் வந்து இந்த ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து அவங்க மைண்டில் வந்து ஒரு மிக்ஸ்டு தாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து பாஸ்டில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு ஹர்ட், ஒரு டிசப்பாயின்மெண்ட்னால வந்து அந்த தாட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் அதை வந்து ஒரு காமாக ஒரு பேஷன்ஸாக வந்து அதை ஹேண்டில் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஃபீலிங்கும் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து அவர் வந்து ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ஃபீலிங்கில் வந்து அவர் வந்து சிக்கிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கிறாரு. ஸோ சேம் டைம் வந்து கான்ஃபிடென்ஸும் இருக்குது. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து சக்ஸஸ் ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஹோப் இருக்குது. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அதிகமாக திங்க் பண்ணுறாரு. ஸோ என்ன டிசிஷன் சரி அப்படின்றது வந்து ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இன்சைடில் அவருடைய இன்ட்யூஷன் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதே மாதிரி குவைட்டாக அப்சர்வ் பண்ணுற எனர்ஜியில் தான் இப்போ இருக்கிறாரு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸை வந்து எமோஷ்னலி விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற தாட்டும் இருக்கலாம். பட் ஆனால் ஓவரால் எனர்ஜி வந்து பாசிட்டிவ் தான். ஸோ வந்து கிளாரிட்டி, ஹாப்பினஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து க்யூரியஸாக ஒரு சில விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் பற்றி வந்து நம்ம திங்க் பண்ணலாம். ஏன்னா வந்து மேஜர் ஆர்க்கானா வந்து 3 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் பற்றி திங்க் பண்ணலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி வந்து இப்போதைக்கு வந்து அவர் ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு மூமெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். பட்டு என்ன மாதிரி ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிச்சுட்ருக்கிறாரு. ஸோ இதில் வந்து ஓவராலாக வந்து ஜோடியாக் பார்த்தீங்க அப்படின்னா லிப்ரா, சகிட்டேரியஸ், ஜெமினி, லியோ, ஸ்கார்பியோ, கேன்சர், ஃபிஷஸ் இதெல்லாம் வந்து ப்ரெசன்டபிளாக இருக்குது. ஜெமினி, லிப்ரா, அக்வேரியஸ் வந்து அதிகமாக ப்ரெசன்டபிளாக இருக்குது.
இப்போ வந்து இந்த ஜோடியாக் மட்டும்தானா அப்படின்றதெல்லாம் இல்லை. இது வந்து அதிக ப்ரெசன்டபுளாக இருக்கிறதுனால நான் இந்த ஜோடியாக் வந்து நான் உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஓவரால் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபனைட் பிளஸிங், கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.